ஓகே. ஸ்டைலிங் பேக்ரவுண்ட் இன் சிஎஸ்எஸ். ஓகேவா? பேக்ரவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து நம்ம ஸ்டைல் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு கலர் இல்லாம நம்ம ஒரு கிரேடியன்ட் கூட கொடுக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு டூல்லாம் வந்து சிஎஸ்எஸ் கிரேடியன்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு போட்டிங்கனாலே சும்மா ஜஸ்ட் ஆன்லைன்ல நிறைய டூல்ஸ் வரும். இப்போ நான் இந்த வெப்சைட் உள்ள போய் காட்டுறவங்களுக்கு இப்போ காட்டினாங்கன்னா ஓகேவா, இப்போ ஒரு மாதிரி கிரேடியன்ட் கலர் வந்துருச்சு. நான் இப்போ கிளிக் பண்றேன்னா எனக்கு இந்த இடத்துல புதுசாக ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும். அதில் போயிட்டு நான் ஏதாவது கலர் நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு கலர், அப்புறம் இங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு ஆரஞ்சு ஆர் ரெட் கலர் கலர். அண்ட் வந்து இந்த இதை கொஞ்சம் லைட்டாக நவுத்திட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ. அண்ட் இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ளூ இது மாதிரி கொடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு கிரேடியன்ட் கலர். ஓகேவா? இது வந்து லீனியர் கிரேடியன்ட், அதாவது லீனியர் ஓகே ஒரு லைன். அதனால இது லீனியர் கிரேடியன்ட். நம்ம வந்து அந்த ஃப்ளோ வந்து மாத்திக்கலாம். ஃப்ளோவில் போயிட்டு என்ன பண்றோம், 180 கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. 180 அந்த கஷ்டம் இல்லை, 135. ஓகே, 135 போட்டோம். ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைனா ஒரு ஸ்ட்ரெயிட்டா வந்து நமக்கு இப்போ இந்த இடத்துல வந்து வேல்யூஸ் மாறிட்டு இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி. அதே இப்போ ரேடியல்னு கொடுத்தோம்னா ஒரு மாதிரி ஓகேவா சர்க்கிளா இன்னில இருந்து அவுட் போற மாதிரி இருக்கு. ஓகேவா? இதான் வந்து கிரேடியன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேடியன்ஸ். இந்த இதை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இருக்கு, இந்த மாதிரி கிரேடியன்ட் வந்து நமக்கு வரும். ஓகேவா? அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்டு லீனியர் கிரேடியன்ட் அண்ட் பிராக்கெட்ல வந்து இந்த வேல்யூஸ்லாம். இந்த சென்டர் இதை பத்திலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இப்போதைக்கு இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஷார்ட் ஹேண்ட் ஃபார் நம்பர் ஆஃப் பேக்ரவுண்ட் லாங் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே. அண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸ். பேக்ரவுண்ட் வந்து ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஷார்ட் ஹேண்ட்னா நான் சொல்றேன் மார்ஜின் அப்படின்னா எல்லாம் மார்ஜின் போட்டோம்னா டாப் லெஃப்ட் ரைட் எல்லாத்துக்கும் ஒரே இதில் வந்துடும். அது மார்ஜின் போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ ஸ்பேஸ் கொடுத்து இன்னொரு வேல்யூ ஸ்பேஸ் கொடுத்து இன்னொரு வேல்யூ ஸ்பேஸ் கொடுத்து ஒரு 4 வேல்யூ போட்டோம்னா டாப்பு பாட்டம் ரைட்டு லெஃப்ட் அந்த மாதிரி வரும். ஓகேவா? இது வந்து ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி லேட்டரெல்லாம் பார்க்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா the property accepts any valid color a background color extends underneath the conductor padding of the box. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ வந்து ஒரு டிவ், அந்த டிவுக்கு வந்து பாக்ஸ் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து சம் ஒரு கலர் வச்சிருக்காங்க. அந்த கலர் வந்து இதாக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் H2க்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் அது பிளாக்னு கொடுத்துருக்காங்க. இது அந்த பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? அண்ட் கலர் வந்து ஒயிட்டு. அண்ட் ஸ்பேனுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ளூயிஷ். ஓகேவா? இப்படிதான் வந்து கலர் கொடுக்கறது. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னா பலூன்ஸ் ஜேபிஎல் ஸ்டார் பிஎன்ஜின்னு வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்க, ஒரு பாக்ஸ் ஏ பாக்ஸ் பி அப்படின்னு ரெண்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா நம்ம ஹெச்டிஎம்எல் எப்படி இமேஜ் வந்து வைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். எப்படின்னா ஒரு டேகு, இந்த டேக் இமேஜ் டேக் போட்டுருவோம். போட்டுட்டு அதுல எஸ்ஆர்சி ஈக்குவல் டு கோட்ஸ் போட்டு அதுல வந்து டாட் ஜேபிஎக் ஆர் எனி திங் வந்து போடுவோம். சிஎஸ்எஸ்ல வந்து ஒரு இமேஜை வந்து பேக்ரவுண்டாவோ இல்லை இமேஜாவோ யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் இமேஜ் கோலன் யூஆர்எல் அண்ட் அந்த பிராக்கெட் போட்டு அதில் பேர் போட்டு ஒரு செமி கோலன் வைக்கணும். ஓகேவா? இந்த இதை கட் பண்ணிப்போம். கட் பண்ணிட்டா அந்த ஸ்டார் வந்து போயிடுது. ஓகேவா? திருப்பி வச்சோம்னா இப்போ வந்துடுது. ஓகேவா? இப்படிதான் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு டிவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்றது இப்படிதான். அண்ட் பேக்ரவுண்ட் ரிப்பீட். இந்த ரிப்பீட்லாம் W3 Schools அந்த வெப்சைட்ல பார்த்துட்டு போயிருந்தாலும் நான் சொல்றேன். நோ ரிப்பீட்னா ரிப்பீட் ஆகாது. எப்படின்னா இந்த போட்டோ வந்து இந்த பாக்ஸோட வித்துக்கோ எதுக்கோ ஏத்த மாதிரி இருக்கு பை ஏதோ ஒரு சான்ஸ்ல அப்படின்றதுனால இருக்கு. அதுவே ஹாஃப் ஆஃப் த லென்த் ஓகேவா இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னா இதுவே என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட் ஆயிரும். ஒன் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட் ஆயிரும். அந்த ஆட்டோமேட்டிக் ரிப்பீட்டேஷன் வேணாம் அப்படின்றதுக்கு நோ ரிப்பீட். அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மான பிக்சர் தான் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா ஹரிசாண்டல். ஓகேவா? ஹரிசாண்டலுக்கு ரிப்பீட் எக்ஸ். அதே மாதிரி இந்த பிளாக் சைட்ல போனோம் அப்படின்னா ரிப்பீட் ஒய். இல்லை நார்மல் எந்த டைரக்ஷன்ல எனக்கு ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா ஜஸ்ட் ரிப்பீட். அண்ட் வந்து இதுல வந்து ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ்னா ஜஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எத்தனை டைம் வேணாலும் ரிப்பீட் பண்ணிக்கலாம்.
ஸ்பேஸ் ஓகேவா, ஒரு ஒரு இமேஜ் ரிப்பீட் ஆகிற ஒரு இமேஜுக்கும் பக்கத்துல வந்து ஸ்பேஸ் மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டியோட இதுன்னு கொடுத்துருக்காங்க வேல்யூ ஓகேவா. அண்ட் ரவுண்ட் சிமிலர் டு ஸ்பேஸ் பட் ஸ்ட்ரெச் அண்ட் எனி எக்ஸ்ட்ரா ஃபேஸஸ். ஓகே, இங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து என்னன்னா பாசிபிள் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கும் ஓகேவா. ஒரு ஃபைவ் ஒரு இப்படி இருக்கிறதுல ஒரு 5 இமேஜ் போடலாம்னா 5 இமேஜ் போட்டுக்கும். பட் ரவுண்டட்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் அப்படி சொல்லிருக்காங்க. சின்ன கேப் கூட இல்லாம அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகி ஃபில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரிப்பீட்னு கொடுக்கணும். ரிப்பீட்னு ரிப்பீட் ஆயிடுச்சு. இப்போ அதே ரிப்பீட்டு ஐஃபன் எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து மட்டும் ரிப்பீட் ஆகுது. அதே ஒய் கொடுத்தோம்னா ஒய் ஆக்சிஸ் பொறுத்து ரிப்பீட் ஆகுது. வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸ்பேஸ் கொடுத்தா ஒயிட் ஓகேவா. அந்த அன்னெசரி பார்ட், அந்த அன்னெசரி பார்ட் கீழே இருக்கு தெரியுமா, அன்னெசரியா இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. ஓகே, அது என்ன பண்ணும், வேற என்ன ரவுண்டடா. ஓகே, ரவுண்டட் எப்படி இருக்குன்னு கொடுத்து பார்ப்போம். ரவுண்டட் ரவுண்ட் அது ரவுண்டட் போட்டேன். ரவுண்டும் அதே மாதிரி தான் இருக்கு. பட் கொஞ்சம் மைன்யூட்டா பார்த்தா தான் ஸ்ட்ரெச் ஆயிருக்கிறது தெரியுது. யா, ஓகே. ரவுண்டும் ஸ்பேஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் ஸ்பேஸ்ல வந்து இமேஜ் வந்து ஸ்ட்ரெச் ஆகல. ஸ்ட்ரெச் ஆகுது மீன்ஸ் எப்படி சொல்றது, பென்சில் ஸ்டார் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரவுண்டட்ல வந்து லைட்டா அதோட சைஸ், இதுதான் பேஸ் சைஸ் அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி மாதிரி ஸ்ட்ரெச் ஆகுது இமேஜ் ஓகேவா. அவ்வளவுதான், அதை தவிர்த்து மிச்சம் ரெண்டுத்துக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. சைஸிங் த பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, பேக்ரவுண்ட் சைஸ் லென்த் ஆர் பர்சன்டேஜ் கவர் கண்டெயின் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஓகே, ம் இப்போ இதான் ஒரு டெவ். ஓகே, அந்த டெவ்வுக்கு ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. அந்த இமேஜுக்கு இவ்வளவுதான் இருக்குது. நோ ரிப்பீட் கொடுத்துட்டாங்க. சைஸ் வந்து ஏதோ ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சைஸ் எடுத்து சைஸ் எடுத்துட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் இமேஜ். என்ன பண்ணுவோம், இங்க என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு, கண்டெயின் கவர் ஆர் கண்டெயின் ரிமூவ் லென்த் இமேஜ் அண்ட் வாட் ஹேப்பன் யூஸ் கவர் ஆர் கண்டெயின். ஓகே, கவர் அப்படி ஃபர்ஸ்ட் கொடுத்து பார்ப்போம். கவர் கொடுத்துட்டா அந்த இமேஜ் வந்து ஒரு பேசிக் இதுக்கு வந்தது கவர் பண்ற அளவுக்கு ஓகேவா. அதே வந்து என்ன பண்ணுவோம், கண்டெயின் அப்படி கொடுத்தோம்னா ஓகே. இந்த இது இல்லாட்டி ஓகே, இது இருக்குதுல்ல இந்த பாக்ஸ் வந்து டிவில் டோருக்கு பாருங்க, இந்த பாக்ஸ் தான் டிவ் போல. கொஞ்சம் மைனியூட்டா பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து என்னன்னா கவர் கொடுக்கும்போது ஃபுல்லா கீழே இந்த ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிற இமேஜையும் கவர் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற இமேஜையும் பாத்துங்க. கவர் கொடுத்துட்டா அந்த லைனை வந்து ஃபில் பண்ற அளவுக்கு கீழே ஏதாவது இமேஜ் மறைஞ்சு போனாலும் பரவாயில்ல, எதானாலும் பரவாயில்ல, அந்த இதை வந்து ஃபில் பண்ற அளவுக்கு அது வந்து இது பண்ணிக்குது. அதே வந்து கண்டெயின் கொடுத்தா அந்த இமேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வருது ஓகேவா. அண்ட் பேக்ரவுண்ட் பொசிஷன், ஓகே பொசிஷன் போட்டு எக்ஸ் ஒய்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அதான் ஏற்கனவே நான் சொல்றேன் பேக்ரவுண்ட் பொசிஷன் டாப் சென்டர் ஓகேவா. இதுல போய் வருதான் பார்க்கலாம். ஓகே, பேக்ரவுண்ட் பொசிஷன் டாப் சென்டர்னு வச்சிருக்கேன். ஜஸ்ட் சென்டர் மட்டும் வச்சு பார்ப்போம். ஓகே, அண்ட் வந்து லெஃப்ட் ரைட்டு. ஓகே, இங்க என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்கன்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் டூ வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதை வந்து நம்ம டாப் சென்டர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை பிக்சல்ஸ் ஆர் பர்சன்டேஜ்ல மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். டாப் சென்டர், பிக்சல் பர்சன்டேஜ், பிக்சல் வேர்டிங்ஸ் ஆர் வேர்டிங் பிக்சல் வேர்டிங் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இமேஜ்ல ஈஸியா தெரியும் நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் ஜஸ்ட் ஒரு வேல்யூ மட்டும் வச்சு பண்ணி பார்க்குறேன்.
பொசிஷன்ல போயிட்டு இப்போ டிஃபால்ட்டா இது லெஃப்ட்ல இருக்கு. நான் ரைட் அப்படி போறேன்னா எனக்கு ரைட்ல போகுது. ஓகே, இங்க வந்து டாப் வந்து எதுவும் இல்லை. ஓகேவா, டாப் எதுவும் இல்லைன்றனா டாப் போட்டால் உங்களுக்கு சரியா தெரியாது. சென்டர்ல வந்து நினைக்குது. ஓகேவா, இந்த இமேஜ்ல வந்து இப்போ பண்ணி பார்க்கலாம் நம்ம எல்லாம். ஓகே, ஏதோ ஒரு கொடுத்துருக்காங்க, வேல்யூ தான் எடுத்துப்பேன் இப்போதைக்கு. சரி, என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இது டாப்ல இருக்கா பாட்டம் கொடுத்து பார்ப்போம். ஓகே, பாட்டம்க்கு வந்துருச்சு. அண்ட் இதுல வந்து என்ன எழுதணும்னா, இப்ப பார்த்தா பாட்டம் சென்டர் போட்டாலும் இதே தான் இருக்கு, பாட்டம் போட்டாலும் இதே தான் இருக்குது அப்படின்னா இதுல என்ன வருதுன்னா, இந்த செகண்ட் வேல்யூ இருக்குல்ல, இந்த செகண்ட் வேல்யூ நம்ம எதுவும் கொடுக்கலன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்படின்னு இந்த டாக்குமெண்டேஷன் வேற ஒரு டாக்குமெண்டேஷன்ல போட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதனால தான் நம்ம பாட்டம் சென்டர் பாட்டம் கொடுத்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், டாப் டாப் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இப்போ சென்டர் கொடுத்தாலும் சேம் அதே தான் இருக்கு. ஓகேவா, இந்த ரெண்டாவது வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து சென்டர்னு எடுத்துக்கும். அதே வந்து இப்போ வந்து டாப் ரைட் கொடுத்தோம்னா டாப் ரைட்ல இருக்கும். அது வந்து டாப் லெஃப்ட் லெஃப்ட் கொடுத்தா டாப் லெஃப்ட்ல இருக்கு. லெஃப்ட்ல டாப் டாப் லெஃப்ட் ரெண்டும் ஒன்று தான். லெஃப்ட்ல டாப் கொடுத்தோம்னா அதே தான். ஓகேவா, ஜஸ்ட் இப்படிதான் வந்து ஒரு பொசிஷன் இந்த மாதிரி எனக்கு ஒரு வேணும் அப்படின்னா பொசிஷனிங் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நோட்ஸ் முக்கியம் கைஸ், நோட்ஸ் முக்கியம். அண்ட் கிரேடியன்ட், ஓகேவா, உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் கிரேடியன்ட். மல்டிபிள் பேக்ரவுண்ட் இமேஜஸ். நீங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டார் அது ஒரு லேயர் அண்ட் பிக் ஸ்டார் அப்படின்னு போட்டு அந்த ப்ளூ கலர் ஸ்டார் மென்ஷன் பண்ணி ரெண்டு லேயர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்க்ரோல் ஃபிக்ஸ்டு. பேக்ரவுண்ட் ஸ்க்ரோல் ஃபிக்ஸ்டு லோக்கல் அப்படின்னா ம், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, சி ஒரு வெப்சைட் எடுத்துப்போம். கொஞ்சம் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் ஸ்க்ரோல் பண்ணிப்போம். ஓகே, இங்க பிளாக் இதான் ஒரு வெப்சைட்னு வச்சுப்போம். ஒரு வெப்சைட்டோட லேஅவுட் இப்படிதான் இருக்கு. என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இமேஜ் வைக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு. அண்ட் வந்து சைட்ல வந்து ஸ்க்ரோல் பார் இருக்கு. இது இப்ப எப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இமேஜ் வந்து இங்கே தான் இருக்கும். ஓகேவா, இந்த கண்டென்ட்லாம் என்ன ஆகும், இது மேல இப்படி ஓவர்லேப் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் இங்கே தான் இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ண பண்ண, ஓகேவா, ஸ்க்ரோல் பண்ண பண்ண கீழே இருக்கிற கண்டென்ட்லாம் அது மேல ஏறி வர மாதிரி இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். அதான் வந்து இந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் இந்த எங்கடா போச்சு. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்க்ரோல் ஃபிக்ஸ். ஸ்க்ரோல்னா நார்மலா இப்போ இதான் ஒரு இமேஜ்னு வச்சுப்போம். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்க்ரோல் ஆகி போயிருது. ஓகேவா, அதே வந்து இது இப்படி இருக்கும். இது இருந்தாலும் இங்க கீழே இருக்கிற கண்டென்ட்லாம் இது மேல ஏறி போற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து இந்த ஸ்க்ரோல் ஃபிக்ஸ்டுக்கான இது. Cause an element background to be fixed to the viewport that doesn't scroll when page element is scrolled. It always remains the same position on screen. ஓகேவா, ஓகே, பேக்ரவுண்டுக்கான ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் ஃபர்ஸ்ட் பண்றீங்களா? ஓகே, இப்போ பார்டர்ஸ்க்கு வந்துருக்கோம். இது வந்து பார்டரோட ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, பார்டர் வித்து, பார்டர் கலரு, பார்டர் டைப் தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. பார்டர் வித்து டைப்பு கலர் அப்படின்னு ஷார்ட் ஹேண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த இடத்துல இது பண்ணு ஸ்டைல். ஓகே, பார்டர் வித் பார்டர் ஸ்டைல் பார்டர் கலர், இதை சிம்பிளா சுருக்கி ஒரு லைன்ல பார்டர் வித் பார்டர் ஸ்டைல் பார்டர் கலர். ஓகே, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ பார்டர் 5 பிக்சல், பார்டரோட வித் வந்து 5 பிக்சல், பார்டரோட ஸ்டைல் வந்து சாலிட்னா இதுதான். ஓகேவா, சாலிடு அண்ட் பார்டர்
கலர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பார்டர் பாட்டம் ஸ்டைல் வந்து டேஷ்டுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்பனா இந்த பார்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பார்டர், இந்த பார்டர் பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னா இதோட பார்டர் பாட்டத்துல தான் ஸ்டைல் வந்து டேஷ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை பத்தி தான் பேசுறாங்க. ஓகேவா? என்ன பண்ணுவோம், 5 பிக்சலுக்கு பதிலாக 10 பிக்சல் கொடுத்தோம்னா இப்போ தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட். இன்னொரு அதை இன்க்ரீஸ் பண்ணிங்க போதும். ஓகேவா? இது பார்டர் ஸ்டைலுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், சாலிட் அப்படி கொடுத்தோன்னா சாலிட், நார்மலா கொடுத்தாலும் நான். இதுல இன்னொன்னு என்னன்னா நன் கொடுத்தோன்னா பார்டர் பாட்டம், இப்போ பார்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும் பார்டரே இருக்கு அது கீழே. ஓகேவா? நன் ஆயிரும் 0. ஓகே. அண்ட் ரவுண்டட், இதுக்கு வந்து பார்டர் ரேடியஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா பார்டரு டாப்பு ரைட் சைடு. ஓகேவா? பார்டர் டாப்பு ரைட் சைட்ல இந்த மாதிரி. அதே வந்து ஃபுல், எனக்கு வந்து ஃபுல்லா டார்கெட் பண்ணணும். பார்டர் டாப் ரேடியஸ் நினைக்கிறேன் 5 பிக்சல். ஃபர்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் அப்படி பார்க்குறேன், அப்புறம் அதை பத்தி. ஓகே, பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். இப்போ 15 போட்டால் இன்னும் கொஞ்சம் தெரியும். அது வந்து 25. 25 போடுறோன்னா இன்னும் நல்லா தெரியும். 35, 55, 85, 95. ரஃபா 100 கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரவுண்டி ஷேப்ல வந்துடும். அது இல்லாம 50% அப்படி கொடுத்தோம்னா ஒரு ரவுண்டு வரணும். ஏன் இப்போ ரவுண்டு வரலன்னா, ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லைன், ஓகேவா, ஒரு லைன் இருக்கு. ஸோ தட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ பார்டர்ஸும் பேக்ரவுண்ட் பத்தி ஒரு சின்ன இது வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், டெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் பத்தி பார்க்குறோம். இதுல வந்து இந்த பெரிய கான்செப்ட் இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க மேஜரா எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் பண்ணீங்க. அண்ட் டிரான்ஸ்லேஷன்ல வந்து பேக் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் நிறைய ஆல்டர் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ் ஆர் பிரெஞ்ச் ரைட் டு லெஃப்ட் சச் அஸ் அரபிக் லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டிங் மோட் வெர்டிக்கல், ஆர்எல்னா ரைட் டு லெஃப்ட். ஓகேவா? அதாவது ரைட் டு லெஃப்ட் படிக்கிற மாதிரி வெர்டிக்கல்ல வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்ஆர் அப்படி கொடுத்துட்டோம்னா லெஃப்ட் டு ரைட் படிக்கிற மாதிரி இருக்கும். எங்கடா வெர்டிக்கல் ஆர்எல். ஓகே, எல்ஆர் கொடுத்தா வரணும். சரி, ஓகே கஸ், தெரியல ஏன் வரலான்ட்டு. அண்ட் ஹரிசாண்டல் டிவி, ஹரிசாண்டல் டிவினா டாப் டு பாட்டம். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஹரிசாண்டல் டிவி வெர்டிக்கல் ஆர்எல், வெர்டிக்கல் எல்ஆர். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. பட் அங்கேயே ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. ஒருவேளை அது பிளே கிரவுண்ட் இல்லையோ. அண்ட் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் வரல, என்னடா தெரியல. இன்லைன் அண்ட் பிளாக், இந்த இடத்துல வந்து அதை பத்தி ஒரு சின்ன ஒரு அவுட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்லைன் அப்படின்னா இந்த ஃபுல் லைன் எடுத்துக்கிறது வந்து இன்லைன். பிளாக் எலமெண்ட்னா அதுக்கு தேவையான பிளாக். ஓகேவா? இதுதான் இன்லைன் அண்ட் பிளாக். அண்ட் இது வந்து 2 டைமென்ஷன் வெர்டிக்கல் ரைட்டிங்ல பிளாக் அண்ட் இன்லைன் இந்த மாதிரி மாறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி எப்படி மாறுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க டைரக்ஷன்ஸை பொறுத்து. நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துட்டு வச்சிருக்காங்க டெக்ஸ்ட். லாஜிக்கல் மார்ஜின் பேடிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ம், ஓகே. ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்கிப்ஸ், இதில் எதுவுமே பெருசா இல்லை. இந்த மாதிரி டிசைனர் இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் அனிமேஷன்ஸ்லேயே நமக்கு வந்துடும். பார்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாஜிக்கல் மார்ஜின் பார்டர் பேடிங் ப்ராப்பர்ட்டிஸ்னு போட்டுருவாங்க. இல்லை இதே டாக்குமெண்ட் கூட வெரிஃபை பண்ணிக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃப்ளோட்.
ஃப்ளோட் வந்து என்னன்னா ஒரு இமேஜை வந்து ஃப்ளோட் பண்ண வைக்கிறது, பேர்லயே ஃப்ளோட் தான். இமேஜ் வந்து எப்படி ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு வேணுன்ற இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெவ், ஒரு மார்ஜின் பேடிங் வித் இல்லாம. இப்ப என்னன்னா இந்த ஒரு இமேஜை வச்சேன்னா இந்த ஒரு ஏரியா ஃபுல்லா இது கவர் பண்ணிக்குது. அப்படி இல்லாம எனக்கு வந்து இது இருக்கணும், ஆனா வந்து அதுக்கு அடுத்த வர டெக்ஸ்ட் எல்லாம் வந்து எனக்கு வந்து இது மாதிரி ஸ்டார்ட், அதாவது இன்லைன் ஸ்டார்ட் அப்படின்னா எங்களா இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஒர்க் ஆக மாட்டேது அது. இதே மாதிரி வச்சோம் அப்படின்னா மீதி ஃப்ளோட் ஆகும், இந்த இமேஜ் வந்து ஃப்ளோட் ஆகும், இங்க இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த இன்லைன்லயே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். இதே வந்து ஃப்ளோட் வந்து லெஃப்ட் கொடுத்து பார்ப்போம். ஃப்ளோட் லெஃப்ட் சேம் ஒரே தான். ரைட் பாத்தீங்கன்னா ரைட்ல வந்து வந்துருச்சுங்க, ஓகேவா? ரைட்ல ஃப்ளோட் ஆகுது, டெக்ஸ்ட் எல்லாம் வந்து அப்படியே வந்து அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த இமேஜ் வந்து இங்க வந்துச்சு. இந்த மாதிரி பாட்டம் கொடுத்துக்கலாம், சென்டர் இதெல்லாம் கொடுத்துக்கலாம் நம்ம, ஓகேவா? ஓகே, ஓவர் ஃப்ளோயிங் கண்டென்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்ப்போம். வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல, ஸ்லோவா இருக்கா இல்ல ஏதாவது கேட்காம இருக்கா? ஓகே. Okay, what is overflow? Everything you can sense size box assigning values height and width or inline size or block size. Overflow up when there is too much content to fit in a box. Okay. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், பாக்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு, பட் ஓவர்ஃப்ளோ வந்து அதை தாண்டி அதிகமா போயிட்டு இருக்கா. போய் அதர் கண்டென்ட்டை வந்து merge பண்ற அளவுக்கு இருக்கு, ஓகேவா? இது ஏன் அப்படின்னா வித் வந்து 350 கொடுத்துருக்காங்க, பட் ஹைட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ நம்ம ஹைட் ஏதாவது கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். ஓகே, மாத்தினோடனே வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ஓகேவா? திஸ் கண்டென்ட் அவுட் சைட் பாக்ஸ் கண்டினியூ சைட் பாக்ஸ். அதே மாதிரி தான் மாத்திரம் அப்படின்னா இல்லை, அதுக்கு வந்து ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க ஓவர்ஃப்ளோ ஹேண்டில் பண்றது. ஓகே, இந்த இடத்துல என்னன்னா இந்த பாக்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு, பாக்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு, பட் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு அதிகமா வச்சோன்னே என்ன ஆயிடுச்சு, அந்த பாக்ஸ் தாண்டி அந்த எலமெண்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டு இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஓவர்ஃப்ளோ வந்து பார்த்துட்டு இருக்கோம், ஓகேவா? ஓகே, இப்போ என்னன்னா ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படி கொடுத்துட்டோம்னா இந்த ஓவர்ஃப்ளோ வந்து ஹிட் மறைஞ்சிரும், ஓகேவா? ஜஸ்ட் வெளில தெரியாது, பட் ஆனா அடியில வந்து டெக்ஸ்ட் இன்னும் இருக்குது, ஓகேவா? ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன். அதே வந்து என்ன பண்றோம், ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் அப்படி கொடுத்துட்டோம்னா ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்க்ரோல் பார் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும் நமக்கு. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்க்ரோல் கூட எனக்கு ஒரு ஸ்க்ரோல் பார் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகேவா? இது மாதிரி ஸ்க்ரோல் பார் இங்க கொடுத்துருக்காங்க, ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல். இதுலயே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஒய் ஆக்சிஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அதே வந்து எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல, ஓகே, ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஸ்க்ரோல். எக்ஸ்ல வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த ஸ்க்ரோல் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஆர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இன்னும் செஷன் 10 minutes முடிய போகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சில கேசஸ்ல இந்த ஆட்டோ அப்படின்றத போட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அதை டிடெக்ட் பண்ணி இப்ப இந்த 3 லைன் தான் கண்டென்ட், இந்த 4 லைன் தான் கண்டென்ட்னா அதுவே உள்ள, ஓகேவா? கொஞ்சம் இது மாதிரி கன்ஸ்ட்ரிங் பண்ணி வச்சுக்கோம். அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறமும் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரோல் பார் கொடுக்கும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் பொறுத்து, ஓகேவா? ஓகே, இதோட இப்போ வந்து ஓவர்ஃப்ளோ கண்டென்ட்டை பத்தி முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூஸ் அண்ட் மீன்ஸ் போயிடலாம். வேல்யூஸ் அண்ட் யூனிட்ஸ். ஓகே, சிஎஸ்எஸ் வேல்யூ. வேல்யூ ஓகே. கலர், ஓ கலரை பத்தி பேசுறாங்க இந்த இடத்துல, இங்க பார்த்துக்கலாம். ஓகே, கலர் பத்தி தான் பேசுறாங்க. ஓகே ஓகே, இல்ல இல்ல லென்த்தும் வருது, நல்ல வேலை. ஓகே. இதுல வந்து அதிகமா யூஸ் பண்ண போற ஒரே இது பிக்சல் மட்டும்தான். மிச்சம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மற்றது வந்து தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, அதையும் மீறி நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா
இந்த பிடி யூஸ் பண்ணோம், எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணோம். மற்றபடி இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய நிறைய யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பிடி பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு சில இதில் யூஸ் பண்ணுவாங்க. பிக்சல்ஸ் தான் ஜென்ரல் பிக்சல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஆப்சல்யூட் யூனிட்ஸ். சொல்ல மாட்டேன், இது எல்லாமே ஆப்சல்யூட் யூனிட்ஸ். அதாவது ஒரு டிஃபைன்டா இது வந்து இவ்வளவுதான். அதாவது இப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 3.8 பிக்சல்னா அவ்வளவுதான். ஓகேவா? அதே வந்து இது ரிலேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்னா இஎம் அண்ட் ரெம் அண்ட் விஹெச் அண்ட் டபிள்யூஹெச் வி விஹெச் அண்ட் விடபிள்யூ. ஓகேவா? இஎம் ரெம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. பேஸ் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல்ஸ்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? அந்த பேஸ் ஃபாண்ட் சைஸ் இப்போ ஒரு சில பேருக்குலாம், இப்போ நம்ம வீட்டில் அம்மா அப்பா இல்லை கொஞ்சம் வயசானவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண் ஓகேவா ஓரளவுக்கு தெரியாது, எழுத்துலாம் குட்டி குட்டியா இருந்துச்சுன்னா தெரியாது. ஸோ என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு ஆப் இல்லை செட்டிங்ஸ்லேயே போயிட்டு என்ன பண்ணுவோம், ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? இப்போ என்ன பண்றான், இந்த வெப்சைட்டை ஜூம் பண்றான். ஜூம் பண்ண அப்படின்னாலும் எனக்கு வந்து ஜூமுக்கு ஏத்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆயிக்குது. சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த ஜூம் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் வந்து அலைன் ஆயிக்குது. அதே வந்து இப்ப பிக்சல்ஸ் யூஸ் பண்ணினேன் அப்படின்னா இது மாதிரி அலைன் ஆகாது. இந்த இதுவும் சேர்ந்து, இப்ப எப்படி சொல்றது, இந்த இது இருக்கு தெரியுமா, டெக்ஸ்டும் சேர்ந்து ஜூம் எனக்கு பிக்சலேட் ஆகும். எங்கடா வந்திருக்கும், ரொம்ப தூரம் வந்துட்டோம். ரொம்ப தூரம். ம். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இஎம் ரெம் அப்படின்ற ஒரு ரிலேட்டிவ் யூனிட். ஓகேவா? இதை வந்து கண்டிப்பா, ஏன்னா நான் இந்த இஎம் ரெம் வந்து யூஸ் பண்ணல, ஸோ எனக்கு இதை பத்தி சொல்லி இது தெரியாது. பட் இஎம்னா ரெம்னா என்னன்ற ஒரு பேசிக் ஐடியா இவ்வளவுதான். நீ இப்போதைக்கு பிக்சல்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து எனக்கு இப்பத்துல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும் ரெம் இஎம் இந்த மாதிரி. நான் வந்து இதுக்குன்னே தனியா ஒரு ஒரு வாரம் ஒதுக்கி நான் இது பண்ணலாம்னு இருக்கிறேன். ஏன்னா இந்த ரெம் இஎம்லாம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. விஹெச்டபிள்யூ விஹெச் அண்ட் விடபிள்யூ இதெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கு, இதே ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அந்த இஎம் அண்ட் ரெம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரு, ஆ கோடர் கோடர். ஓகேவா? ஜஸ்ட் சாட் பாக்ஸ்ல போடுறேன். கோடர் கோடர் மின்சா அப்படின்னு ஒரு லேடி தான் ஒருத்தவங்க வந்து நடத்துவாங்க. ஓகேவா? நல்லா இருக்கும் அது கொஞ்சம். அதில் சொல்லிருப்பாங்க இந்த ஜூம் பண்ணா அந்த கண்டென்ட் இதுவாகிறது அது எல்லாமே இருக்கு. முடிஞ்சா நான் லிங்க்கும் ஷேர் பண்றேன். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. வியூ போர்ட் விஹெச் அண்ட் விடபிள்யூனா ஒன்று வியூ போர்ட் ஹைட்டு, வியூ போர்ட் வித்து. ஓகேவா? இந்த வெப்சைட் வந்து இப்போ வியூ போர்ட் வித்துல வந்து பாதி தான் இருக்கும்னா இவ்வளவுதான் இருக்கும். அது வியூ போர்ட் ஹைட்ல பாதி இருக்குன்னா இதான் வியூ போர்ட்டோட ஹைட். இந்த ஹைட்ல பாதினா இவ்வளவுதான். அப்ப அது வந்து இவ்வளவு இருக்கும். புரியுதா? இது வந்து 200 பிக்சல் வைடு. ஓகேவா? 200 பிக்சல் வைடுனா இந்த 200 பிக்சல் இவ்வளவுதான் இருக்கும். பட் இது வந்து பொறுத்து மாறும். ம். இந்த இடத்துல தெரியும் 200 பிக்சல் வைடுன்றது அப்படியே தான் இருக்கும். பட் இந்த ஐஎம் 10% வியூ போர்ட் வித் வைட் அப்படின்றது மாறிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்கிரீன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு லேகிங்ல தெரியலன்னு நினைக்கிறேன், பட் கொஞ்சம் ஸ்லோ பொறுமையா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஸ்கிரீன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வியூ போர்ட்டோட வித்தை பொறுத்து மாறுறது இது பேர் தான். ஓகேவா? உங்களுக்கு லேக் ஆகுது, ஏன்னா நான் எங்க ஃபோன்ல பாக்குறேன், எனக்கே தெரியல உங்களுக்கு லேகிங் இருக்கு. சரி, ஓகே. வியூ போர்ட் வித்துனா இதான் வியூ போர்ட்டோட வித்து. ஓகேவா? இங்க இருந்து இங்க இருக்கிறதா வித்து. ஹைட்டு இதான் ஹைட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இஎம்ஸ் அண்ட் ரம்ஸ். ஓகே. இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த டாபிக் வந்து முக்கியமான டாபிக் தான். பட் எனக்கு தெரியாத விஷயத்த நான் ஏதோ டாக்குமெண்ட்டை பற்றி சொல்லி கொடுத்து தப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த டாபிக் நான் ஸ்கிப் பண்றேன். பட் இதை நோட் பண்ணிக்கோங்க, இஎம் அண்ட் ரெம். ஓகேவா? இஎம் அண்ட் ரெம் இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் எல்
ஓகே, என் வாய்ஸ் இப்போ ஆடியபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபோன் கால். ஓகே, இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. ஓகே, இந்த டாபிக்ஸ் இப்போ இது லைட்டா ஸ்கிப் பண்ணிப்போம். லைன் ஹைட் அண்ட் லைன் ஹைட் இதுல வந்து அவங்க இஎம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் இஎம்லாம் நமக்கு லைன் ஹைட்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஒரு லைனுக்கும் இந்த ஒரு லைனுக்கும் ஜஸ்ட் பிட்வீன் கேப் இருக்கு தெரியுமா? இது வந்து பாக்ஸ். இந்த ஒரு ஒரு லைனுக்கும் பிட்வீன் கேப் இருக்குல்ல, அந்த கேப் வந்து ஒரு சில டைம்ல அதிகமா இருக்கும், இல்ல ஒரு சில டைம்ல கம்மியா இருக்கும். அதை இது பண்றதுக்கு தான் இது வந்து பிக்சல்ஸ்லேயே கொடுத்துக்கலாம். லைன் ஹைட் இங்க கீழே கோடிங்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, நம்புறேன். கொடுக்கல. சரி, ஓகே. ஒரு லைன் இப்படி எழுதுறோம், அதுக்கு அடுத்த ஒரு லைன் எழுதும் போது ஒரு சில டைம், அதாவது எழுதுறதுல நம்ம இது பண்றோம், பேஸ்ட் பண்றோம் நமக்கு வெப்சைட்ல இது பண்ணும்போது. இப்போ இந்த இடத்துல பார்த்தா லைன் ஹைட் இருக்கு, ஓகேவா? இது வந்து லைன் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா லைன் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஏன்னா வந்து இது நார்மல் லைன் ஹைட் இல்ல. இது வந்து நார்மல் லைன் ஹைட், ஓகேவா? இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க லைன் ஹைட், ஓகேவா? ரொம்ப இன்க்ரீஸ்ட். அது மாதிரி லைன் ஹைட்ன்ற ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம லைன் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பேராகிராஃப் டேக்கோ இல்லை ஏதோ ஒரு சிங்கிள் லைனுக்கோ. அண்ட் 40% வைடு, 40% வைடு, 40ங்கிற பட்சம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து நான் 40ன்றத நான் 50யா மாத்திட்டேன் வைடு ப்ராப்பர்ட்டியை. இது வந்து என்னன்னா, இதுல இந்த டோட்டல் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த டோட்டல் பாக்ஸ்ல பாதியா பிரிச்சா வரதான் இதோட வைடு. அதுவே இதுல வந்து 40% வைடுன்றது இதான் இதோட பேரண்ட், ஓகேவா? இந்த பேரண்டோட 50%, ஏன்னா இந்த இடத்துல சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில போயிட்டு 15 மாத்திட்டேன், ஓகேவா? 14 இடத்துல 15 மாத்திட்டேன். இப்ப வந்து இந்த பேரண்ட்ல இது பாதினா இது, ஓகேவா? பேரண்ட்ல பாதி இந்த மாதிரி, ரைட்டா? ஆனா இந்த 200 பிக்சல்ன்றது எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் லைன் வந்தது. அதே மாதிரி 200 பிக்சல் வைடுன்றது 200 பிக்சல் தான், ஃபிக்ஸ்டு யூனிட், ஓகேவா? ஆப்சல்யூட் யூனிட் சொல்ல போனா. அண்ட் ஒப்பாசிட்டி, ஓகே, ஒப்பாசிட்டி பத்தியும் சொல்றப்போ நான் டிஃபால்ட் ஒப்பாசிட்டி வந்து 1, ஓகேவா? 1. அதுக்கப்புறத்துல இருந்து அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். கம்மி பண்ணிக்கிட்டே வந்தா டிரான்ஸ்பரன்சி அதிகமாயிட்டே இருக்கும். 0.10 தான் வந்து